அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் பஞ்சமஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக பஞ்சமஸ்தானத்தில் ஜூன் 15ஆம் தேதி முடியும் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் செலுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் உண்டு. குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பல பிரச்சனைகளை விளக்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அக்னி நட்சத்திரம் மே 4 28ஆம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே 14ஆம் தேதி முதல் அடைகிறாருங்க. மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார். எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும்
ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3, 6, 10, 11 அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக 4, 12 சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் 14 முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார். சூரியன் லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் குருவுடன் இணைந்து பார்க்கிறார். குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கும் தீதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் 7.5 சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றுகிறாருங்க சூரியன். ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். பல்வேறு வகையில புதுமனை புகுதல், காதுகுத்து, வளகாப்பு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. குடும்ப வருமானம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் குரு இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். இந்த தருணத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினிடம் இருந்த சாதகமற்ற போக்கில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் செய்த சிறு தவறு மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உட்பட பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் நல்ல முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி நிச்சயமாக வரும். பண பற்றாக்குறை விலகும். புதிதாக பல தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான யோகமும் உண்டு. பல நெருக்கடிகள் விலகுவதால் சிறப்பான வளர்ச்சி உண்டு. ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்பமும் அதிரடியான மாற்றமும் சந்தித்து ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் சிக்கல்கள் விலகும். உயர்கல்வி உட்பட பல விஷயங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். அவர் 3இல் இருப்பதால் புதிய நிலம், வீட்டு மனை, பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். லாபம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் போது சூரியனும் அவர்களோடு இணைந்து சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் விலகி மனதில் அமைதி பிறக்கக்கூடிய தருணமாக அமைகிறது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தினமும்
காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் உங்களை அன்றாட வாழ்வில் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜூன் 14ஆம் தேதி முடிவதும் வரை சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களை தேடி வரும்.